வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். பொதுவாகவே இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள் தேவராஜ்யம், மனம் திரும்புதல், இரண்டாம் வருகை, ஜெபம் மற்றும் ஆண்டவரின் மாறாத அன்பு இவைகளை பற்றி பேசுகின்றன. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வரும் இளைய குமாரன் உவமை இந்த உலகில் இதுவரை வந்த சிறு கதைகளில் மிக சிறந்த கதை என்று சொல்ல முடியும். இது இயேசுவினால் சொல்லப்பட்டிருப்பதால் நமக்கு மிகவும் முக்கியமானது. இந்த உவமையில் பிதாவின் அன்பை பற்றி மாத்திரம் இயேசு கூறவில்லை, பரிசேயர்களை குறித்தும் ஒரு கிறிஸ்தவனிடம் காணப்படாத பண்பையும் இயேசு இந்த உவமையில் குறிப்பிடுகிறார். யூத சட்டப்படி தகப்பன் இறந்த பிறகுதான் சொத்துக்களை பிரிப்பார்கள். தகப்பன் தன் இஷ்டப்படி சொத்துக்களை விட்டு செல்ல முடியாது. சொத்துக்களை பிரிக்கும்போது மூத்தவனுக்கு 3/2 பங்கும் இளையவனுக்கு 3/1 பங்கும் கிடைக்கும். 3 குமாரர்கள் இருந்தால் சொத்தை 4ஆக பிரித்து 2 பங்கை மூத்தவனுக்கு கொடுப்பார்கள். இந்த உவமையில் வரும் மூத்த குமாரனை பரிசேயர்களை மனதில் வைத்து இயேசு பேசுகிறார். இயேசு பாவிகளுடன் சிநேகம் கொள்வதை பார்த்து கோபமடைந்தனர். மனம் திரும்பின பாவிகள் பரலோகத்தில் பங்கு கொள்வார்கள் என்று உணர்ந்து ஆத்திரமடைந்தனர். மூத்த குமாரனிடத்தில் தன் தகப்பனைப் போல நல்ல குணங்கள் காணப்படவில்லை. அவன் சுயநீதி கொண்டவனாக இருந்தான். பொறாமை, தற்புகழ்ச்சி, குறை சொல்லும் குணம், திருந்த வந்தவனை தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்தல் போன்ற தீய குணங்கள் இருந்தன. இவ்வளவு நாட்கள் அவனிடம் காணப்பட்ட கீழ்ப்படிதல் அன்பின் அடிப்படையில் இல்லை, மன இறுக்கத்துடன் தான் வேலை செய்து கொண்டு வந்திருந்தான். அப்பாவோடு நெருக்கமாய் வாழ்ந்திருந்தும் அப்பாவிடம் காணப்பட்ட அன்பு, இரக்கம், பாசம் மற்றும் மன்னிக்கும் குணம் அவனிடத்திலே இல்லை. வேலைக்காரனிடம் இருந்த பரிவு கூட அவனிடத்திலே இல்லை. எத்தனை வருடங்களாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆலயம் செல்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலே தெய்வீக சுபாவங்களான மன்னிக்கும் சிந்தை, சத்துருவை நேசித்தல், பரிசுத்த குணங்கள் இவைகள் நமக்குள்ளதாய் காணப்படுகின்றதா? இளைய குமாரன் கெட்டவனாக இருந்து நல்லவனாய் மாறினான். ஆனால் மூத்த குமாரன் நல்லவனைப் போல இருந்த கெட்டவன். அன்பானவர்களே, தகப்பன் வீட்டில் கெட்டவனாக வாழ்வதை காட்டிலும் பன்றி குடிசையிலிருந்து வந்து மனம் திரும்பி வாழ்வது மேலானது. இயேசு கிறிஸ்து மிகவும் ஞானமாக இந்த கதையை முடிக்கிறார். இளைய குமாரன் உள்ளே, மூத்த குமாரன் வெளியே. பாவி உள்ளே, பரிசேயர் வெளியே. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கை எந்த குமாரனைப் போல காணப்படுகிறது? மூத்தவன் உள்ளே சென்றானா இல்லையா என்று சொல்லப்படாமலேயே இயேசு இந்த உவமையை முடிக்கிறார். தெரிந்தெடுப்பு நம் கையில்தான். கடவுளோடு நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி மூத்த குமாரனைப் போல வாழாதிருப்போம். இயேசுவின் மன்னிக்கும் சிந்தை, ஏற்றுக்கொள்ளும் அன்பு நம் வாழ்விலும் காணப்படுவதாக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.